உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் வார வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமை காலை பொழுதிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, புதிய புதிய தகவல்கள், ஆச்சரியமூட்டும் தகவல்கள், வியக்கத்தக்க வேத அதிசயத்தின் தகவல்களை நமது கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நீங்கள் அறிந்து வருகிறீர்கள், ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறீர்கள். அன்பு நேயர்களே, இன்றைய நாளிலும் கூட நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்கள். தவக்காலம் நோன்பு அனுசரிக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வெறும் 30 வெள்ளிக்காசு நிர்ணயிச்சாங்களே, உண்மையிலேயே அது என் மனசு ரொம்ப பாதிக்குது ஐயா. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில் சிலுவைக்கு முந்தி ஒரு 40 நாட்கள் அதை தவக்காலம் அப்படின்னா, தவம் என்றால் பிரிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் லெந்து நாட்கள் அப்படின்னா, இது தமிழ் சொல் அல்ல, இது ஒரு லத்தீன் வார்த்தை. மூன்றாவது உபவாசம் அப்படின்னா, அதுவும் பிரிந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை என்று பொருள். இப்படியெல்லாம் பல பேர்களால் கிறிஸ்தவர்கள் தங்கள் உடலை வருத்துகிறார்கள். அவர்கள் உண்ணாமல் பிரிந்து வாழ்கிறார்கள். மகிழ்ச்சியை விட்டு துயரத்தை அனுசரிக்கிறார்கள். ஏன் அப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் சிலுவையை சுமப்பதற்கு முன்பு அவர் பட்ட பாடுகளை, அவருடைய மரணத்துக்காக ஒரு விலை பேசப்பட்டது, அதை தான் அதிகமாக நினச்சி பார்க்குறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு மாடு ஒரு அடிமையை முட்டி விடுகிறது. ஒரு மாடு ஒரு அடிமையை முட்டி விடுது. இப்போ அந்த அடிமை செத்து போயிட்டான். இந்த அடிமையினுடைய எஜமானனுக்கு செத்து போன அந்த அடிமை நிமித்தம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகை தான் 30 வெள்ளிக்காசு. நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது மாடு முட்டி அடிமை செத்துட்டான், செத்தவனுக்கு ஒரு விலை வேணும், அந்த விலையை எஜமானனுக்கு கொடுக்கணும். இப்படி பேசப்பட்ட விலை தான் அந்த 30 வெள்ளிக்காசு. யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 32வது வசனம், அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்குரியவன் அவளுடைய எஜமானனுக்கு 30 சேக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன், மாடு கல்லெறியப்பட வேண்டும். அதாவது செத்துப்போன அடிமைக்கு அவனுடைய எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய தொகை தான் அந்த 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசு என்ற இந்த தகவல் பழைய ஏற்பாட்டிலிருந்து அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது, இந்த இடத்துல எஜமான் பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து அடிமையாக இந்த உலகத்துக்கு வரார். அவரை சாத்தான் சிலுவையிலே முட்டி கொன்று விட்டான். இப்போ அடிமைக்கு ஒரு விலை, செத்து போனதுக்காக, முட்டின சாத்தானும் ஒரு விலை, ஏன்னா அது கொல்லப்பட வேண்டும். இதைதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், கவனிங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு நாடகத்துக்காக ஒரு அடிமை வேடம் போடலை, ஒரு நிகழ்ச்சி நிரலுக்காக அடிமை வேடம் போடலை. அவர் பிறக்கும் போதே அடிமையின் கோலத்துக்கு வருகிறார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை விட்டு மனித சாயலுக்கு திரும்பி மனிதர்களிலே அடிமையாக அவர் மாறிவிட்டாராம். சரி, ஒரு நாளுக்கா, 2 நாளுக்கா, 1 மாதத்துக்கா, ஓராண்டுக்கான்னு கேட்டால், அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகளும் அவர் அடிமையாகவே காணப்பட்டார்.
அடிமையாகவே வாழ்ந்தார். அந்த அடிமைக்கு கொடுக்கப்பட்ட விலைதான் அந்த 30 வெள்ளிக்காசு. மத்தேயு 26வது அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த ஒரு வசனத்தில் among the Israelites, among the Jews, இந்த யூதாஸ் என்ற வார்த்தை வெரி பாப்புலர் நேம். அதனால இந்த யூதாஸ் யாருன்னா அவங்க அப்பா பேர் வந்து காரியோத். அதனால ஜூடாஸ், அதாவது யூதாஸ் காரியத் என்ற பொருள் படும்படி. அடுத்தது என்ன சொல்றாரு, இயேசுவை காட்டி கொடுத்த ஆளு வெளியிருந்து வந்த ஆள் இல்லை, எதிரி இல்லை, அவருடைய சீஷர்களில் ஒருவன், அவருடைய அப்போஸ்தலரில் ஒருவன். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. நிறைய பேர் டைவர்ட் பண்றாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தது வேற, யூதாஸ் காரியத் வேற, இப்படி எல்லாம் கலகப்படுகிற இந்த சமுதாயத்தில், இந்த மார்க்க பேத உலகத்தில், குறிப்பாக கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு மதம் இதை மிகவும் அவர்கள் உலகம் முழுவதும் ஆவலாக பரப்புறாங்க. அவங்களுக்கு இதே வேலை தான். இயேசுடைய மரணத்தை மறுதளிப்பது அவருடைய வேலை. இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கலன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க இந்த வசனத்தில், அப்பொழுது 12 ஒருவனாகிய ஒன் அவுட் ஆஃப் த 12, யூதாஸ் மட்டும் சொல்ல, யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியின் இடத்திற்கு போய், அதாவது யூதாஸ் காரியத்து எருசலேம் தேவாலயத்தினுடைய ஒரு வேலைக்காரனிடத்தில் போய் தகவலை திரட்டல, காசு வாங்கல. அந்த தேவாலயத்தினுடைய தலைமை அதிகாரி, பிரதான ஆசாரியன், அவனிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இவ்வளவு பெரிய தகவலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இயேசுவை காட்டி கொடுக்கும்படியான அந்த வேலைக்காக 30 வெள்ளிக்காசுக்கு அவர்கள் உடன்பட்டார்கள். இவன் அதை ஏற்றுக்கொண்டான். இங்கே தான் 21:32 யாத்திரையாகவும் அப்படியே நிறைவேறுது. கூடுதலாக இந்த 30 வெள்ளிக்காசுக்கு தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவார் என்று அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஏறக்கூடிய ஒரு 650 வருஷத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருடைய பேர் வந்து சகரியா. சகரியா தீர்க்க தரிசனத்தில் இந்த சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் பழைய ஏற்பாட்டில் 1100வது பக்கம் 12. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடு சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தினார்கள். கர்த்தரை நோக்கி, அதை குயவனிடத்திலே எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இந்த தீர்க்க தரிசனத்தில் 2 விஷயங்கள் இருக்கு. காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு, அந்த 30 வெள்ளிக்காசையும் யூதாஸ் காரியத்து ஒன்றை கூட எடுத்து செலவு பண்ணல. அந்த 30 வெள்ளிக்காசையும் குயவனுடைய நிலத்திலே வீசிவிட்டான். கடந்த 2000 ஆண்டுகளாக இன்னைக்கு நீங்க எருசலேம் போனீங்கன்னா இஸ்ரவேல் அரசு ஒரு இடத்த ஸ்கொயர் பண்ணி யூதாஸ் நான்கு கொண்டு செத்த இடம் இதுதான் அப்படின்னு மார்க் பண்ணி அந்த இடத்த வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் அந்த காசை வீசி எறிந்தானே, அந்த இடம் குயவனுடைய இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் மிக சரியாக எவ்வளவு காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார், அந்த வெள்ளிக்காசு எந்த இடத்துல வீசி எறியப்பட்டது,
இந்நாள் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி அது நிறைவேறி இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவத்தை ஓரக்கண்ணால் பார்க்கிறவர்களுக்கும் கோணக்கண்ணாலை விசாரிக்கிறவர்களுக்கும் மதிமயங்கி அலைகிறவர்களுக்கும் விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் மத ஆச்சாரியங்களில் ஊறி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன் மொழியிலே எழுதப்பட்ட வரலாற்று புத்தகத்தை படித்துப்பார். நீ இயேசுவை பின்பற்றுவதற்கு முன்பாக தேவ வசனத்தை படிப்பீர்களானால் உலகத்தில் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படவில்லை. இயேசுனுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 300 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஒரு அடிமையின் விலையாக 30 வெள்ளிக்காசுக்கு அவர் காட்டி கொடுக்கப்படுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டது. அந்த 30 வெள்ளிக்காசு குயவனுடைய நிலத்திலே வீசப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நிகழ்ந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் நம் அனைவரையும் மீட்பதற்காக தேவனுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 49வது வசனம். உடனே அவன் இயேசுவினிடத்திலே வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். He kissed Christ. That's the sign. அவரை அடையாளமாக காட்டுவதற்கு முத்தமிட்டான். இந்த காட்சி ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. பாவியாகிய ஒரு மனிதன் தன் பாவத்தின் அடையாளமாக கிறிஸ்து மாற்றப்பட்டு விட்டார். தன் பாவத்தினுடைய விலையாக கிறிஸ்து அடிமையாக்கப்பட்டார். அடிமையானவனுடைய விலையாக அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தும் போது லூக்கா என்ற எழுத்தாளர் அவர் கொஞ்சம் கூடுதலாக ஒரு சிறப்பு சொல்ல அவர் பயன்படுத்துகிறாரு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22வது அதிகாரம் 48வது வசனம். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இந்த இடத்துல தான் பிட்ரேயல் என்ற வார்த்தை இருக்கு. ஜீசஸ் வாஸ் பிட்ரேய்ட். இந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கல, இயேசு தாமே யூதாஸ் இடத்துல சொல்கிறார், தேவனுடைய குமாரனை முத்தத்தினாலேயா காட்டி கொடுக்கிறாய். லூக்கா இதை பதிவு செய்கிறார். அதனால்தான் இந்த பிட்ரேயல் ஆஃப் ஜீசஸ் என்றெல்லாம் நாம் படிக்கும்போது அந்த முத்தம் தற்செயலாக நிகழ்ந்து விட்டதாக இல்லை, அது தேவனுடைய வார்த்தையின்படி நிகழ்த்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த முத்தத்தை கொடுத்து காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்களில் ஒருவர் என்று தெளிவாக பேசப்பட்டிருக்கு. அடுத்தது, இயேசு கிறிஸ்து எல்லா அப்போஸ்தலருக்கும் அதிகாரம் கொடுத்தது போல யூதாஸ் காரியத்துக்கும் அதிகாரம் கொடுத்திருந்தார். யூதாஸ் அந்த அதிகாரத்தை பெற்ற ஒரு அப்போஸ்தலர். ஐயா, இவ்வளவு அதிகாரம் பெற்ற இந்த மனுஷனா இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தான் ஐயா? ஆம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் தமது 12 சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இந்த அதிகாரத்தினுடைய உள் வரம்புகள் என்னன்றதை நம்ம பார்க்கிறோம். இவ்வளோ அதிகாரம் பெற்ற இந்த மனிதன் தான் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த காட்டி கொடுக்கும் அந்த நிகழ்ச்சி ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் அ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி. தற்செயலாக அவன் நடந்தல்ல, தேவனுடைய வார்த்தையினுடைய நிறைவேறுதலை அதில் காண்பிக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்டாரு, மனுஷகுமாரனை முத்தத்தினாலையா நீ காட்டி கொடுக்கிறாய்? ஐயா, நீங்க இப்படி சொல்றத பார்த்தா யூதாஸா காட்டி கொடுத்தாரா இல்ல தேவனுடைய சித்தம் தானா? இது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆதாம் முதற்கொண்டு எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படி தமது சொந்த குமாரனை அடிமையாக கொடுத்து
அடிமையின் விலையாக தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த இடத்துல யூதாஸ் காரியத்து 12 அப்போஸ்தலர்ல அவன் மட்டும் அயோக்கியனா அப்படின்ற மாதிரி இருக்கு. அவன் அயோக்கியன் அல்ல. யாரோ ஒரு மனிதன் அந்த பணியை செய்ய வேண்டும். ஆனால் அந்த மனிதன் யூதாஸ் காரியத்து தான் பைபிள் சொல்லலை. அவன் அந்த பாத்திரத்தை தெரிந்து கொண்டான், அந்த வேலையை அவன் தெரிந்து கொண்டான். இட் வாஸ் ஜூடாஸ் இஸ்காரியத் chosen the character. அதனால தேவனுடைய பிரம்மாண்டமான அனாதி தீர்மானத்தில் இந்த மனிதன் ஏதோ கடவுளுக்கு உதவி செய்கிற மனிதனாக, இயேசுவை காட்டி கொடுக்கிற ஒருவனாக அங்கு இல்லை. இயேசுவை காட்டி கொடுக்கும்படி அவன் தானே முன் வந்தான். He has chosen his part. அதனால தான் அவனுடைய க்ளோசிங் சாப்டர் பார்த்தீங்கன்னா, அவனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா, அதில் அவன் அறிக்கையை இடுகிறான். என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை, இது தேவன் என்னை பிடிச்சி இதில் சேர்க்கலை, நானாக தெரிஞ்சுக்கிட்டேன், நானாக அழிஞ்சு போகிறேன். ஆனால் அவனாக சொல்லிட்டு அவன் செத்து போனதை பார்த்தா அது ஒரு கன்ஃபெஷனாகவே நமக்கு தெரியுது. பாருங்க, மத்தேயு 3 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன். நேயர்கள் இதை பதிவு செய்து படித்து பார்க்க வேண்டும். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, கவனிங்க, மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியின் இடத்திற்கும் மூப்பர் இடத்துக்கும் திரும்ப கொண்டு வந்து, கவனியுங்கள் 4வது வசனம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியிலே போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணி, பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு கொயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இந்த பகுதியை, இந்த தவக்காலம் லெந்து நாட்களை கொண்டாடுகிற திருச்சபை, தனி கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியை வாசிக்கணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த யூதாஸ் காரியத்து தான் பெற்ற அந்த அடிமையின் விலையாகிய 30 வெள்ளிக்காசில் ஒன்றை கூட செலவு பண்ணலைங்க. ஒன்றை கூட அவன் மடியில் வச்சுக்கல. எங்கே வாங்கினானோ அங்கேயே திருப்பி கொண்டு வந்து அவன் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. என்ன சொல்றான்? குற்றமில்லாத அவரை நான் காட்டி கொடுத்தேன். மிக தெளிவாக சொல்றார். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து முத்தமிட்டு விலை பேசின மனிதன் நியாய தீர்ப்பு நாளில் நீதிமானாக இல்லை. அவன் தேவனுடைய திட்டத்தில் ஒரு நடிகனாக இல்லை. தேவன் அவனை முன்குறித்து இந்த வேலைக்கு என்று வைக்கவும் இல்லை. He was an individual. He sinned against Christ. Now he repents, but it is too late for him. என்ன நடந்தது? அவன் கரெக்டாக சொல்றான். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உடன்பாடு. You are a sinner. அது மட்டும் சொல்லலை, அந்த வெள்ளிக்காசை வந்த கோபத்தில் அவன் தேவாலயத்தில் வீசி எறிகிறான். அந்த காசுகளை எல்லாவற்றையும் பொறுக்கி அந்த ஆசாரிகள் என்ன சொல்றாங்க? இந்த காசு இரத்த காசு, பிளட் மணி என்று சொல்கிறார்கள். இந்த பிளட் மணியை ஆலயத்துக்கூட வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அந்நியரை அடக்கம் செய்யும் குயவனுடைய நிலத்துக்கு அதை கொடுத்து விட்டார்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா அவன் 4 கொண்டு செத்தான் என்று நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:17. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாக இருந்தான். அனிதத்தின் கூலியினாலே
ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தாமா எனப்படுகிறது. இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் போனீங்கன்னா இந்த அகல்தாமா என்ற இடத்த இன்றைக்கும் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அப்போஸ்தலருடைய புத்தகத்தில் அவன் எப்படி இறந்தான், அவன் சாகும்போது அவனுடைய வயிறு எப்படி வெடித்தது, குடல் எப்படி சரிந்தது, எப்பேற்பட்ட சாபம் அவனை சூழ்ந்தது, அந்த நிலத்துக்கு என்ன பெயர், இவ்வளவு தகவல் இருக்குங்க. இவ்வளையும் கடந்து இயேசு கிறிஸ்துவை யார் கட்டி கொடுத்தது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயேசுவை காட்டி கொடுத்தது யாரோ ஒருத்தன். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசுவை காட்டி கொடுத்தது நிஜம் என்று நீங்கள் நம்பினால் அவருடைய சிலுவை மரணத்தை நிஜம் என்று நம்ப வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை நம்பாத உலகத்தில் ரெண்டாவது ஒரு பெரிய மதம் உலகம் முழுதும் இருக்கு. அந்த மதத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இயேசுனுடைய மரணத்தை ஒப்புக்கொள்வதில்லை. எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைன்னு பாருங்க. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் மெய்யாகவும் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 1:15 படிக்கிறோம். உயர வானத்திலும் தாழ பூமியிலும் இயேசு நாமே அல்லாமல் நாம் ரட்சிக்கப்பட வேறே நாமும் கட்டளையிடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ ரட்சிப்பு நித்திய ஜீவன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் அன்பு சகோதரர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை பற்றி நீங்கள் புரிந்து கொண்டால், அவனுடைய மரணத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், அந்த மரணத்தில் அவன் எப்பேற்பட்ட மனம் திரும்புதலை உடையவனாய் இருந்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், அவன் சொன்ன வார்த்தை குற்றமற்ற இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொன்னானே, இயேசு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆகவே நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எல்லாரும் அவருடைய நியாயசனத்துக்கு முன்னால் நிற்கும் போது யூதாஸ் காரியத்தை அங்கே நிற்பார். அங்கே என்ன சொல்லிட்டு நிற்பார்னா, தேவன் சத்தியபரர், எல்லா மனுஷனும் பொய்யன் என்பவமாக. ரோமர் 3ஆவது அதிகாரம் 4வது வசனம். கூடுதலாக யூதாஸ் காரியத்தை ஒரு குற்றம் சொல்லுவான். நான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் தான் காட்டி கொடுத்தேன், நான் தான் பாவி, பாவத்துக்கான பணத்தை நான் வீசி எறிஞ்சிட்டேனே, நீங்கள் ஏன் மனம் திரும்பவில்லை, ஏன் நீங்கள் அதை கவனிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நீங்கள் ஏன் கவனிக்கலைன்னு அவன் குற்றம் சாட்டுவான் நம்மளை அந்த கடைசி நாளில். அதனால் இந்த 30 வெள்ளி காசும் யூதாஸ் காரியத்தும் கடைசி நியாய தீர்ப்பில் நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சாட்சி என்று நான் நம்புகிறேன். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நீ நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் நியாய தீர்ப்பு என்பது எல்லாருக்கும் கிறிஸ்துவனுடைய நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்கணும். அங்கே யூதாஸ் காரியத்திருப்பார். உங்களுக்கு யூதாஸ் காரியத்து ஒரு நியாய தீர்ப்பை செய்வார். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து அவர் போதித்த அந்த கருத்து, குற்றமற்றவர் என்ற அந்த சத்தியம் உங்களை மாற்றி இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தகவல். ஆனால் கூடுதலான தகவல், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய நீதியை தருகிறது. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் என்பதை காட்டுகிறது. அந்த பழைய வசனம்
யாத்திரையாகமம் 21:32 படித்தோம். ஒரு மாடு ஓடி வருது, அது ஒரு அடிமையை குத்தி கொன்று விடுகிறது. இப்பொழுது அந்த அடிமையினுடைய ஓனர் எஜமான் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அடிமையை அது கொன்னுட்டுது, ஆக மாடும் கொல்லப்படணும், என் அடிமை செத்துட்டான்ல, அவனுக்காக ஒரு விலை நீங்கள் கொடுக்கணும், அதுதான் அந்த 30 வெள்ளிக்காசு. அப்போது இந்த 30 வெள்ளிக்காசு பழைய ஏற்பாட்டில் அடிமைக்கான ஒரு விலை. ஏற்கனவே அந்த அடிமை செத்து போயிட்டான். அதுபோல் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 30 வெள்ளிக்காசு ஒரு அடிமையின் விலை. அடிமையும் செத்து போயிட்டார். இப்போது அந்த அடிமை யாருக்காக செத்து போயிட்டார்னா, காட்டி கொடுத்தவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமா அவர் செத்து போயிட்டார். ஆக நாம் அனைவரும் தேவ நீதியை அடையும்படிக்கு தேவன் அவரை நமக்கான ரட்சிப்பாக கொடுத்து விட்டார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஆழமான அடித்தள செய்தியாக இருக்கிறது. கூடுதலாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் ஒன்றை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது இந்த தவக்காலத்தில் மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த தவ காலத்தில், நோன்பு காலத்தில், லெந்து நாட்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உணர வேண்டிய ஒன்று, அந்த யூதாசை போல தான் நம்மளும் இருக்கோம். நாம் பாவாசை கொண்டு நம்முடைய மனசாட்சியும் ஆத்மாவையும் விற்று போட்டோம், பாவத்தில் மரித்து விட்டோம். தேவன் இரக்கம் உள்ளவராய், அன்புள்ளவராய் தன்னுடைய சொந்த குமாரனை ஒரு அடிமையின் விலையாக கொடுத்து சிலுவையில் அவருடைய மரணத்தின் வழியாக நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறார். எப்படி அடிமை செத்து விட்டாலும் 30 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட வேண்டும், அதுபோல கிறிஸ்துவாகிய அடிமை நம்முடைய பாவங்களுக்காக மரித்து விட்டாலும் 30 வெள்ளிக்காசை போன்ற ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதற்கான ஒரு விலையை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். ஆகவே இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் புதிய ஏற்பாட்டின் உபதேச சட்டமுமாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஐயா, நமது இந்த சிறப்புமிகு என்பிசி செய்தி மடலானது எவ்வளோ பெரிய விழிப்புணர்வை இந்த சத்தியத்தின் வாயிலாக நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. யூதாஸ் குற்றமற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று அருமையாக ஒரு கன்ஃபஸ் பண்ணி அவர் வெளியிட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அதை நேர்த்தியை எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அன்பு நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தை தொடர்ந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.